ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்ஐ நோட்புக் ப்ரோவோட அன்பாக்சிங், அப்புறம் இது வேல்யூ ஃபார் மணியா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரோவோட பேஸ் வெர்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு வாங்கினது வந்து பேஸ் வெர்ஷன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இந்த லேப்டாப்பில் என்னென்ன இருக்குது, இது வேல்யூ ஃபார் மணியான்றது சொல்கிறேன். இதுதான் வந்து நமக்கு லேப்டாப் சார்ஜரு. இது ஆனால் நமக்கு சார்ஜிங் வந்து டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. டைப் சினாலும் நம்ம இந்த சார்ஜரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 65 வாட்ஸ் நம்ம மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜரும் டைப் சி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், லேப்டாப்பு இது தவிர வேறு எதுவும் டப்பாவில் இல்லை. இதுதான் நம்ம லேப்டாப்பு. இப்போது லேப்டாப் நமக்கு வந்து அலுமினியம் பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதனால் லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அலுமினியம் பாடின்றதுனால கொஞ்சம் சில்னஸும் இருக்குது. நான் இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, அதனால் கொஞ்சம் சில்னஸும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. இது ஒன்றும் ரொம்பலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் வெயிட்டாக இருக்குது. இதை நம்ம வந்து ஒன் ஹேண்ட்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் மற்ற லேப்டாப்ஸ்லாம் இப்படி ஒன் ஹேண்டில் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியாது. இதில் பேக்லைட் கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. நான் பேக்லைட் கீபோர்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதில் நமக்கு விண்டோஸ் 10 ஹோம் எடிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டோட எல்லா ஆப்ஸையும் வேர்டு, எக்ஸல் எல்லாத்தையும் ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதுதான் பவர் பட்டனாகவும் ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா ஒர்க் ஆகுது. இதில் பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 56 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 65 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி லோவாக தான் ட்ரெயின் ஆகுது பேட்ரியும். பேட்ரி நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் இன்டெல் i5 ப்ராசஸரும் இன்டெல் i7 ப்ராசஸரும் கொடுக்குறாங்க. நான் வாங்கினது i5 ப்ராசஸர். இதில் டைகர் ரேட்னிங் சிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது டைகர் ரேட்னிங் சிப்புன்னு சொல்கிறாங்க. இதில் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸும் வந்து நான் ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது கேமிங் பர்சனுக்கெல்லாம் இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தா அது கண்டிப்பாக நார்மல் யூசேஜுக்கு இந்த கிராஃபிக்ஸ் போதுமான அளவில் இருக்குது. ஆனால் 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். 2K டிஸ்பிளேன்றது நம்ம ஃபோன்லேயே வராது. அப்புறம் இதில் ஐ சேஃப்டி மோட் கொடுத்துருக்காங்க. அது எம்ஐ ஃபோன்ஸில் வர மாதிரி ஐ சேஃப்டி மோடு, அதே எம்ஐ ஐ சேஃப்டி மோடு வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேயில். இதில் ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஓகேன்னு சொல்லலாம். நம்ம ஃபோனில் என்னோடய ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி மாதிரி தான் இதுவும் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. டிசைன் வந்து இது அலுமினியம் பாடியில் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் பாடின்றது வந்து கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து இது ஃபுல்லாக நிறைய இது பிளாஸ்டிக்கில் தான் கொடுப்பாங்க. இது ஃபுல்லாக அலுமினியம் கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அப்புறம் இதில் வந்து 2 யூஎஸ்பி போட்டிருக்கு. அப்புறம் 2 யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. 2 டைப் ஏ, 2 டைப் சி. அதில் ஒன்று வந்து தண்டர்போல்ட் போர்ட்டு, அப்புறம் வந்து ஒரு HDMI போட்டிருக்கு. அப்புறம் யூஎஸ்பி 2 வந்து ஒன்று 3.2 ஃபஸ்ட் ஜென்ரேஷன், இன்னொன்று வந்து யூஎஸ்பி 2.0.
அப்புறம் இதில் கூலிங் சிஸ்டம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஹீட் ஃபீல் ஆகுது, லைனாக வார்மாக மட்டும்தான் ஃபீல் ஆகுது லைட்டாக. ரொம்ப ஹீட்டிங்லாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற நல்ல லேப்டாப் சொல்லலாம். பட்ஜெட்டுக்கு இதில் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறதுக்கு கரெக்டான ப்ரைஸ். இப்போ ஆஃபர்லாம் கூட ஓடிட்டுருக்கு. ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி கார்டில் வந்து இதோட ஹையர் வேரியண்ட்டுக்கு 4500 ருபீஸ் ஆஃபர் இருக்குது. இது வந்து நம்ம பேஸ் வெர்ஷனு. பேஸ் வேரியண்ட்டுக்கு வந்து 3500 தான் இருக்குது. 3000 தான் இருக்குது எக்ஸாக்டாக சொன்னோன்னா. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் இது. அது கூட நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகாது, ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் ஆகாது அமௌண்ட்டு. அது வந்து ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு பில் வரும்போது ரீஃபண்ட் ஆயிரும், அவ்வளோதான். அப்புறம் வந்து இது வேல்யூ ஃபார் மணியாக கேட்டிங்கன்னா, இது வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னா அது கேஷ்பேக்கோடு வருது. அதோடு நீங்கள் இந்த பேஸ் வேரியண்ட் வாங்குறத விட கொஞ்சம் i5 ப்ராசஸர்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே வாங்கிக்கலாம். ரேம் வந்து இதில் 8 GB ரேம் இருக்குது, 16 GB ரேம் இருக்குது. நீங்கள் 16 GB ரேம் வாங்குறதே பெட்டர். நான் வந்து 8 GB ரேம் தான் வாங்கினேன். நான் ஸ்டூடெண்ட் யூஸ் தான் பண்ண போகிறேன், அதனால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஹெவி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 16 GB ரேம் வாங்குறது நல்லது. ஏன்னா இதை வந்து ரேம் வந்து கழட்டிலாம் மாட்ட முடியாது. இது கூடிய சால்ட்ரிங் பண்ணி கொடுக்குறாங்க ரேமை. அதனால் நம்மளால் கழட்ட முடியாது, மாட்ட முடியாது. ஹார்ட் டிஸ்க் வேணால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க்கை நம்ம கழட்டிட்டு இருக்கிற ஹார்ட் டிஸ்க் கழட்டிட்டு வேறு ஹார்ட் டிஸ்க் போட முடியும். எனக்கு இதில் பர்சனலாக பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதோட இதில் xiaomi க்ளவுட் இருக்குது. நீங்கள் xiaomiயோட எல்லாத்தையும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அதோட இது வந்து 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கீபோர்டு வந்து இந்த போன பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்க பேக்லைட் கீபோர்ட் கொடுக்கல, பட் இந்த தடவை அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது இப்போதைக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு அது எந்த பிரச்சனையும் தெரியல இப்போதைக்கு. நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வாங்குறது நல்லது. ஏன்னா இது வந்து லிமிட்டட் எடிஷன். இது வந்து லிமிட்டடாக தான் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானே இதை 2-3 இடத்துல கேட்டு வாங்கினேன். அமேசானில் இது இருக்குது. நான் அமேசானோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எம்ஐ ஸ்டோர்லேயும் இது நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாம் எந்த இடத்துல வாங்கினாலும் ஒரே ப்ரைஸ் தான் உங்களுக்கு. இந்த ஆஃபர் வந்து ஹெச்டிஎஃப்சி ஆஃபர் எவ்வளோ நாள் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல்னு தான் நினைக்கிறேன். இந்த தண்டர்போர்ட் போர்ட் இருக்குது, அதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் நீங்கள் 65 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. நீங்கள் சார்ஜர் வேணும்னா மொபைல் சார்ஜரும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜரோட 65 வாட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டைப் சிக்கு. அண்ட் தென் இதோட பேட்ரிக்கு வந்து நமக்கு 11 ஹவர்ஸ் இது பேக்கப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து இவங்க சொல்கிற மாதிரி 11 ஹவர்ஸ்லாம் வராது. நீங்கள் வந்து வேணும்னா பேக்லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கம்மியாக பேட்ரி சேவர் மோடில் ஆன் பண்ணிவிட்டு கம்மியான பிரைட்னஸ் வச்சு பார்த்தீங்கன்னா வேணால் உங்களுக்கு 11 ஹவர்ஸ் கிட்ட வரும். ஆனால் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்க பேக்லைட்லாம் ஆன் பண்ணி வச்சு அதிகபட்ச பிரைட்னஸில் யூஸ் பண்ணிங்கன்னா, நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஹவர்ஸ் பேக்கப் வருது. பரவாயில்ல, இதுவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. இது பேக்லைட் கீபோர்டு நான் ஃபுல் பிரைட்னஸில் வச்சுருக்கேன். இது 2 பிரைட்னஸ் லெவல் மோட் இருக்குது. பேக்லைட் கீபோர்டு நல்லாவே ஒர்க் ஆகுது. என்னோடய ஃபோட்டோ நான் வந்து ஃபோனில் எடுத்ததுனால சரியாக கிளாரிட்டி வரல இந்த இமேஜு. பட் இதை விட நல்லா தான் இருக்குது, இதை விட பிரைட்டாகவே இருக்குது கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த லேப்டாப்பில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், இந்த லேப்டாப் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க, நான் இந்த லேப்டாப் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. இந்த லேப்டாப்பில் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா.